இந்த பேட்ச் ஒர்க் டிசைன் வந்து நெறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தது. ரொம்ப ஈஸியா சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க ஷோல்டரா இருக்கட்டும், நெக் லைனா இருக்கட்டும், என்ன டிசைன் நீங்க குடுத்திருந்தீங்கனாலும் உங்களுடைய நெக் டிசைன் அதுக்கேத்த மாரி இந்த பேட்ச் ஒர்க் வந்து அழகா நின்னுடும். ஃப்ரண்டோட ஷோல்டர்ல வர இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்க எப்படி ஈஸியா வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஷோல்டர்ல கரப்பகுதியா ஜாயின் பண்றதுக்காக நான் இந்த மாரி பார்டர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்ல மட்டும் தான் தைக்க போறோம். லைனிங்க அதுக்கப்புறம் கடைசில அடிச்சு திருப்பிக்கலாம். இதுக்கு அடியில இருக்கிறது கருப்பு கலர் யூஸ் பண்றீங்களே என்னதுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து லைக்ரா ஃபியூசிங். ஸ்ப்ரெட் ஆகுறத கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த லைக்ரா ஃபியூசிங் வச்சிருக்கேன். நீங்க எந்த இடத்துல இதை வைக்க போறீங்களோ அந்த இடத்துல அந்த பார்டரை கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சு பின் பண்ணிக்கோங்க. உள் பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த நெக் ஷேப் எப்படி இருக்கோ, இந்த ஷோல்டர் லைன் எப்படி இருக்கோ அதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட போகிறோம். கீழே வரைக்கும் ஃபுல்லாக தைக்க வேண்டாம். இது மாதிரி ஃபுல்லாக தைக்காம கொஞ்சம் தூரத்துலேயே நிறுத்திடணும். இது வரைக்கும் தைச்சிருப்போம் இல்லையா, அது வரைக்குமே இதை ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். இது மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்டர் துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கை வச்சு அடிச்சு திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரண்ட் பார்ட் டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். உங்களுடைய கப் ஷேப் எல்லாமே நல்லா சூப்பராக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பஸ்டம் வச்சு அயன் பண்ணுங்கள். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ப்ரா பேட் வச்ச மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் தையல் வகுப்புகள் இருக்குது. நீங்களும் தைக்க கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.